டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இதுவரை யூனிட் 4ல் அதாவது இந்திய ஆட்சியியலில் மொத்தமாக 1020 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் யூனிட் 6 அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுலேருந்து மொத்தமாக 20 வினாக்கள் கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான பகுதி தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதிலளிக்க முடியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவைனா மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யார்? ஐநூற்றுவர் என்பவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. வணிகர் சங்கங்கள். இது முக்கியமானது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, வேட்டையாடல், பாலை, சூறையாடல், முல்லை, களை எடுத்தல், மருதம், காளை தழுவல். ஆப்ஷன் வந்து பி 4, 1, 3, 2 இதுதான் சரியானது. குறிஞ்சி வந்து வேட்டையாடல், பாலை சூறையாடல், முல்லை களை எடுத்தல், மருதம் காளை தழுவல். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதியமான். அடுத்தது பொறுத்துக. மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாண்டியர், செலியன், சேரர், ஆதவன், சோழர், செம்பியன், ஆய், திதியன். ஆப்ஷன் வந்து பி 3, 1, 4, 2. பாண்டியர் வந்து செலியன், சேரர், ஆதவன், சோழர், செம்பியன், ஆய், திதியன். தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எங்கு உள்ளதுன்னா மல்லப்பட்டி. எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா தருமபுரி மாவட்டம். தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது? தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எதுனா பெரிய புராணம். சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையதுன்னா பாரதியாரோடு தொடர்புடையது. பிரபந்தமாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம்? பிரபந்தமாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எதுனா 11ஆம் திருமுறை. கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது? களவழி 40 தான் சரியானது. கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது எந்த நூல்னா களவழி 40. வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம்? வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் எதுனா மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவு தான் சரியானது. மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவு. ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? உருபசி இல்லாமல். ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்னா உருபசி இல்லாமல். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேசெனின். இதில் விடுபட்டது எதுனா வெகுளி. இந்த குறளில் விடுபட்டது என்னன்னா வெகுளி. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேசெனின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெகுளி எனின் இதுதான் சரியானதாக வரும். இல்லை ஆப்ஷனில் வந்து வெகுளி அப்படின்னு கொடுக்கல. அப்போ வெகுளினா என்னன்னு பாருங்கள். வெகுளினா கோபம்னு அர்த்தம். இதுதான் சரியானது. பின் வருவனவற்றுள்
சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. மதுரை காந்தினா சுப்புராமன், இது சரியானதா? தட்சிணேய காந்தி ராஜாஜி, இது தவறு. வித்யாலயா ஐயா காமராஜ், இது சரியானது. தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை ஏ ராமசாமி, இது தவறு. இல்லை சரியான பொருத்தம் தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 3 தான் சரி. ஆப்ஷன் வந்து ஏ. இதில் தட்சிணேய காந்தி தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை யார்? இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் ஏப்ரல் 13ஆம் தேதி 1930. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் எப்போனா ஏப்ரல் 13, 1930. பாளையக்காரர்களை அவர்களின் ஆட்சி பகுதிகளோடு சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாளையக்காரர்களை அவர்களின் ஆட்சி பகுதிகளோடு சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான வினா. கட்டபொம்மன், பாஞ்சாலக்குறிச்சி, கோபாலநாயக் திண்டுக்கல், மருது பாண்டியன் சிவகங்கை, கேரளவர்மா கோயம்புத்தூர். இல்லை ஆப்ஷன் வந்து சி. 3, 1, 4, 2. கட்டபொம்மன், பாஞ்சாலக்குறிச்சி, கோபாலநாயக் திண்டுக்கல், மருது பாண்டியன் சிவகங்கை, கேரளவர்மா கோயம்புத்தூர். எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்து கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்து கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவகிரி பாளையக்காரர். இது முக்கியமான வினா. சமஸ்கிருதயமாதல் என்பது தாழ்த்தப்பட்ட சாதியினர் தங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்த முயற்சி செய்து வருகின்றனர். இல்லை 1 வந்து சரிதான். உயர் சாதியினரின் வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதன் மூலம். இல்லை 2மே சரிதான். சமஸ்கிருதயமாதல் என்பது என்னன்னா, தாழ்த்தப்பட்ட சாதியினர் தங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்த முயற்சி செய்து வருகின்றன. உயர் சாதியினர் வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதன் மூலம். 2மே சரிதான். ஆப்ஷன் வந்து பி. ஏ மற்றும் பி சரி. மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர். மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யாருன்னா அண்ணாதுரை. 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கிய நோக்கம் என்னென்னா, தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் அளிப்பது. இதுதான் சரியானது. எந்த ஆண்டுன்றது முக்கியமானது. 1967. நோக்கம் என்னென்னா, தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் அளிப்பது. அடுத்த வீடியோவில் யூனிட் 6க்கான பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம்.